Hello students, போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா வெர்னர்ஸ் தியரி படிச்சோம். அதாவது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல எப்படி ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, அது என்ன பாண்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு அப்படினு போன கிளாஸ்ல படிச்சோம் வெர்னர்ஸ் தியரியில. வெர்னர்ஸ் தியரியை படிக்காதவங்க அதை படிச்சிட்டு வாங்க, அப்பதான் இது புரியும். ஏன் அப்படினா வெர்னர்ஸ் தியரியோட டிஃபிகல்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்கு. அதனுடைய டிராபேக்ஸ், அதனுடைய லிமிட்டேஷனை சரி பண்ணி தான் இந்த தியரி நம்ம படிக்க போறோம். வேலன்ஸ் பாண்ட் தியரியை படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வெர்னர்ஸ் தியரியில் படித்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெர்னர்ஸ் தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, த பாண்ட் பிட்வீன் இந்த லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும், அதாவது பாண்டிங் நேச்சர் இன் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ். பார்த்தீங்கன்னா வெர்னர் என்ன சொன்னார், பாண்ட் பிட்வீன் லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ். அப்படின்னா என்ன மீனிங், லூயிஸ் ஆசிட்னா ஒரு ஆள் எலக்ட்ரானை வாங்குவாங்க, ஒரு ஆள் எலக்ட்ரானை கொடுப்பாங்க. ஆசிட் அப்படின்றது எப்போவுமே எலக்ட்ரானை வாங்குற ஆள், பேஸ் அப்படின்றது எலக்ட்ரானை கொடுக்கறது. இது நம்ம 11th கெமிக்கல் பாண்டிங் லெசனில் படிச்சிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் லூயிஸ் ஆசிட்னா என்ன, லூயிஸ் பேஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். அதுதான் வெர்னர் சொன்னது. ஒரு ஆள் மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானை வாங்குது, மெட்டல் ஆல்வேஸ் எலக்ட்ரான் அக்செப்டார், ஸோ ஆக்ட் ஆஸ் ஏ லூயிஸ் ஆசிட். லிகான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் பேஸ், ஆல்வேஸ் எலக்ட்ரான் டோனார்ஸ். அடுத்ததான் வேலன்ஸ் பாண்ட் தியரி நம்ம இந்த கிளாஸில் படிக்க போகிறோம். அது யார் சொன்னது அப்படின்னா பாலிங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், இதை விபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொன்னார், சென்ட்ரல் மெட்டலுக்கும் அந்த லிகாண்டுக்கும் உள்ள பாண்டை கோவேலண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. யார், வேலன்ஸ் பாண்ட் தியரியில் பாலிங் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி இது நம்ம புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்கோம், இந்த வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் இங்கே கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நம்ம 11th படிச்சிருக்கோம் கெமிக்கல் பாண்டிங் லெசனில். ஒரு லூயிஸ் ஆசிடுக்கும் லூயிஸ் பேஸுக்கும் உள்ள பாண்ட் என்ன அப்படின்னா கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். இதை நம்ம கிளியராக சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், 11th லேர்ன் பண்ணியிருக்கோம் கோஆர்டினேட் கோவேலண்ட். இப்போ இதுக்கு அடுத்தது பெத்தே அப்புறம் வான் லெக் அப்படின்ற இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் சிஎஃப்டி கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் தியரி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டுத்துக்குள்ள பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் அயானுக்கும் லிகாண்டுக்கும் அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக், அதாவது ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் உள்ள ஒரு அட்ராக்ஷன் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் சொல்லணும். அந்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அயானிக் பாண்ட்னு சொல்கிறோம். இதுவும் நம்ம 11th கெமிக்கல் பாண்டிங் லெசன் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ 3 விதமான தேரி, 3 விதமான பாண்டிங் நேச்சர் பிட்வீன் மெட்டல் அண்ட் லிகான், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வேலன்ஸ் பாண்ட் தேரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இது 3 தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு தேரி தான் லிகான் ஃபீல்டு தியரின்னு ஒன்று இருக்குது. அதை விட அட்வான்ஸ்டாக மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரின்னு ஒன்று இருக்குது. நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரி நம்ம 11th கெமிக்கல் பாண்டிங்கில் படிச்சிருக்கோம். அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். Now let's talk about the valence bond theory. The bond between ligand and metal is covalent. அப்படின்னா என்ன அர்த்தம், மியூச்சுவலாக எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். நம்ம 11th படிச்சிருக்கோம் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே யார் எலக்ட்ரானை கொடுப்பாங்க அப்படின்னா லிகாண்டு தான் எப்போவுமே எலக்ட்ரானை கொடுக்கும். இருந்தாலும் இந்த கெமிக்கல் பாண்டுக்கு பேர் அவர் சொன்னது கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கோவேலண்ட் பாண்ட் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானை மியூச்சுவலாக ஷேர் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. லிகாண்ட் இருக்குது, மெட்டல் இருக்குது. லிகாண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டலுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். எவ்வளோ எலக்ட்ரான் அப்படின்னா எ பேர் ஆஃப் எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்குது லிகாண்ட் டு மெட்டல். ஸோ இதுதான் உண்மை. ஆனால் இந்த பாண்டுக்கு பேர், இவர் வச்சுக்கிட்ட பேர் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி லிகாண்ட்ஸில் செகண்ட் பாஸ்ட்லேட் வேலன்ஸ் பாண்ட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, லிகாண்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபில்டு ஆர்பிட்டால் இருக்கணும். அப்படின்னா என்ன மீனிங், 1 ஃபில்டு ஆர்பிட்டால்னா ஒரு பாக்ஸ், அதுக்கு பேர் ஆர்பிட்டால் சொல்லணும். அந்த ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அதான் ஃபில்டு ஆர்பிட்டால். ஸோ மினிமம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாரு இந்த செகண்ட் பாயிண்டில். லிகான் ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 ஃபில்டு ஆர்பிட்டால், ஒரே ஒரு ஃபில்டு ஆர்பிட்டால். ஃபில்டுனாவே இந்த இடத்துல 2 எலக்ட்ரானை மீன் பண்ணுது. ஏன்னா 2 எலக்ட்ரானை கொடுத்து தான் என்ன பண்ணுது, கெமிக்கல் பாண்டை மேக் பண்ணுது. இது செகண்ட் பாஸ்ட்லேட், வேலன்ஸ் பாண்ட் தியரியோட செகண்ட் பாஸ்ட்லேட். தேர்ட் பாஸ்ட்லேட், மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா எம்டியாக ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. எதுக்காக அப்படின்னா டு அக்கமோடேட் த எலக்ட்ரான் பேர்ஸ் ஃப்ரம் த லிகாண்ட். லிகாண்டு எலக்ட்ரான்ஸை கொடுக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸை வாங்கி வச்சுக்கிறதுக்கு இடம் வேணும். எங்கே இருக்குது அப்படின்னா டி ஆர்பிட்டாலில், எஸ்பெஷலி டி பிளாக் எலமெண்ட்ஸ். அதனால தான் டி ஆர்பிட்டால்னு சொல்கிறேன். எம்டி ஆர்பிட்டால் வச்சுருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் எம்டி ஆர்பிட்டால் தட் இஸ் ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல். இப்போ எம்டி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5 6 கொடுத்துருக்கேன். அப்போ 6 பாக்ஸ் காலியாக இருக்குது. எங்கே அப்படின்னா இது டி ஆர்பிட்டால், இது எஸ் மீன் பண்ணுது. ஸோ எம்டி ஆர்பிட்டால் மெட்டல் எப்போவுமே வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா in order to receive electron.
ஸோ லிகாண்ட் எலக்ட்ரானை கொடுத்துச்சு அப்படின்னா வாங்கிக்கும். லிகாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ எலக்ட்ரானை கொடுக்கும்போது இங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் 1 2 இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்டராக தான் ஃபில் பண்ணணும். 1 2 3 அப்புறம் 4 அப்புறம் 5 அதுக்கப்புறம் தான் திரும்ப இங்கே பேரிங் நடக்கும். இது நமக்கு தெரிஞ்சது தான். இது எங்கேருந்து வருது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு லிகாண்ட் கிட்டேருந்து மெட்டலுக்கு வருது. ஸோ லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் ஒரு பாண்ட் ஏற்படுத்தும் போது மெட்டல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அந்த எம்டி ஆர்பிட்டால்ஸில் தான் லிகாண்ட்ஸ் கொடுக்குற எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்குது. இது தேர்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லிகாண்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபில்டு எலக்ட்ரான்ஸை வச்சுருக்கோம், ஃபில்டு ஆர்பிட்டால்ஸை வச்சுருக்கோம். மெட்டல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எம்டியான ஆர்பிட்டாலை வச்சுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் தேர்ட் பாயிண்ட். லெட்ஸ் மூவ் டு ஃபோர்த் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு இவர் கொடுத்த பேர் ஹைபிரிடைசேஷன். அப்படின்னா என்ன? த வேக்கண்ட் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் undergoes hybridization. இதுக்கு என்ன மீனிங், கரெக்ட் மீனிங் அப்படின்னா இன்டர்மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். இன்டர் அப்படின்ற வேர்டை எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு பேர் பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். இன்டருக்கு மீனிங் பிட்வீன். ஸோ இன்டர்மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால். ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த மிக்ஸ் பண்ணுற அந்த ஃபினாமினாவுக்கு பேர் தான் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். இந்த ரெண்டு மிக்ஸ் ஆகுதுல, இந்த ரெண்டு ஆர்பிட்டால், இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் எனர்ஜி இருக்கும், கம்பேரபிள் எனர்ஜி டு ஃபார்ம் நியூ ஆர்பிட்டால் வித் சேம் எனர்ஜி. இது ஃபார்ம் பண்ணுற நியூ ஆர்பிட்டால் சேம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ ஒரு ஆர்பிட்டாலும் ப்ளஸ் இன்னொரு ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகுது. கம்பைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நியூ ஆர்பிட்டால். இந்த நியூ ஆர்பிட்டாலுக்கும் சேம் எனர்ஜி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் எனர்ஜி இருக்கிறதுனால ரெண்டும் கம்பைன் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இது ஒரு அட்டாமிக், ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணுறேன். ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆர்பிட்டாலை ப்ரொடியூஸ் பண்ணதில்லை. இது கம்பைன்டு ஆர்பிட்டால். இதுக்கு பேர் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே அட்டாமிக் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு தனித்தனியாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ரெண்டு கம்பைன் ஆச்சுன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருது எனக்கு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் தான் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டுத்துக்கும் பேரும் அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லணும். இதுவும் அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லணும். இது ஃபோர்த் பாயிண்ட். வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன் அப்படின்றத ஃபோர்த் பாயிண்ட், ஃபோர்த் பாஸ்ட்லேட். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வேக்கண்ட் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால். ரெண்டும் கம்பைன் ஆகிடுது இல்லை மெட்டலில். அந்த வேக்கண்ட்டாக இருக்கிற அந்த ஆர்பிட்டால் அயான் லீனியர்லி ஓவர்லாப் வித் ஃபில்டு ஆர்பிட்டால் ஆஃப் லிகாண்ட் டு ஃபார்ம் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட். ரொம்ப கிளியராக நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம், கோஆர்டினேட் கோவலண்ட் சிக்மா பாண்ட். ஸோ மெட்டலோட ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால், லிகாண்டோட ஃபில்டு ஆர்பிட்டால். லிகாண்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இது லிகாண்ட், இது மெட்டல். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. இந்த கெமிக்கல் பாண்டுக்கு பேர் கோஆர்டினேட் கோவலண்ட் சிக்மா பாண்ட். அதை தான் இந்த ஃபிஃப்த் பாயிண்டில் சொல்கிறோம். நவ் லெட்ஸ் மூவ் டு சிக்ஸ்த் பாஸ்ட்லேட். சிக்ஸ்த் பாயிண்ட் எதை பற்றி அப்படின்னா இந்த ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து டைரக்ஷனல் நேச்சரில் இருக்கும். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் தான் இருக்கும் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் மட்டும் டி பிளாக்ல. இல்லை இந்த எம்டி ஆர்பிட்டால்லாம் ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டாலாக மாறிச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்டலை சுற்றி 6 லிகாண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டாக இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு லிகாண்ட் இருக்குன்னா இது L1 வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து L2 இங்கே இருக்கும். இந்த L1 L2 L3 L4 இது நாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளேனில் இருக்கும், சேம் பிளேனில் இருக்கும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கு க்ளோஸ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் புக்கை தான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா 4 லிகாண்ட் ஒரே பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். L1 L2 L3 L4 நாலுமே ஒரே பிளேனில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு மேலே டாப்பில் இருக்கும், அது L5 லிகாண்ட் நம்பர் 5. அதேமாதிரி டெக்ஸ்ட் புக்கு கீழே பாட்டத்தில் இருக்கும், இது L6 அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை உங்களுக்கு பெட்டராக புரியணும் அப்படின்னா 3 டைமென்ஷனல் பிக்சர் பார்த்தா தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த 6th பாயிண்ட் அதை தான் மீன் பண்ணுது. ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் டைரக்ஷனல். ஒவ்வொரு பொசிஷனில் தான் இருக்கும், அந்தந்த பொசிஷனில் தான் ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் இருக்கும். ஓரியன்டேஷன் இன் ஸ்பேஸ் கிவ்ஸ் எ டெஃபினட் ஜாமெட்ரி. இது கொடுக்குற அந்த ஜாமெட்ரி பேர் தான் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். இப்போ நான் இந்த கையில் வச்சு காட்டுறதை பாருங்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி. இதில் நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு முன்னையே சொன்ன மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 4 ஒரே பிளேனில் இருக்கும். அதுக்கு மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்னு சொல்கிறோம். 6 பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா லிகான்ஸ் இருக்குது. இந்த சென்ட்ரலில் இருக்குல்ல, இந்த உள்ள இந்த இடத்துல தான் என்ன இருக்கும் அப்படின்னா மெட்டல் அயான் இருக்கும். அதுதான் சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ சென்ட்ரல் மெட்டல் அயான் present at the center of the this 6 coordination position or 6 coordination ligands.
ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தான் நான் உங்களுக்கு டயக்ராமில் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். 4 இருக்குது பாருங்கள். 1 2 3 4. மேலே டாப்பில் ஒன்று இருக்குது, கீழே பாட்டத்தில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். இந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தெரியாது இது வந்து ஆக்டாஹெட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டாஹெட்ரலை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும், 4 வந்து ஒரே பிளேனில் இருக்கும், ஒன்று மேலேயும் இன்னொன்று பாட்டத்துலேயும் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4ம் ஒரே பிளேனில் இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. தட்ஸ் ஆல். ஸோ நம்ம இந்த வியூவில் தான் பார்க்குறோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ட்ரா பண்ணும்போது 1 டைமென்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் இமேஜின் பண்ணிக்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயானை சுற்றி, இங்கே ஏஜ்ன்றது தான் சென்ட்ரல் மெட்டல் அயான், அதை சுற்றி எத்தனை லிகாண்ட் இருக்குது, இல்லை எத்தனை லிகான்ஸ் எத்தனை கெமிக்கல் பாண்ட்ஸை மேக் பண்ணியிருக்கு, அதை சொன்னால் அதுக்கு பேர் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் அண்ட் லிகாண்ட். லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டலுக்கும் உள்ள நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், அது 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம். இப்போ 2 இருந்தது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 2ன்னு சொல்லணும். அங்கே என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா எஸ்பி. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது வரதுனால இந்த ஹைபிரிடைசேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்படி வந்துச்சுன்னா அதனுடைய ஜியாமெட்ரி எப்படி இருக்கும், லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போது கோஆர்டினேஷன் நம்பர் 4 அப்படின்னா sp3, அது டெட்ராஹெட்ரல், டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல். அடுத்தது 4ல இன்னொன்று இருக்குது, DSP2ன்னு ஒரு ஹைபிரிடைசேஷன். இதெல்லாம் நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். எப்படி DSP2 வருது, எப்படி sp3 வருது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியோட அப்ளிகேஷன் நம்ம படிப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனார், இதுவும் ஒரே மாதிரி காம்ப்ளெக்ஸ் தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா CN இருக்குது, இந்த இடத்துல CO இருக்குது. இது ஏன் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கான ரீசனை நம்ம படிக்க போகிறோம். வேலன்ஸ் பாண்ட் தியரியோட அப்ளிகேஷன்ஸில் இருக்குது, அங்கே நம்ம படிக்க போகிறோம் அடுத்த டாப்பிக்கில். அதே மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் 6 வந்துச்சுன்னா மேபி D2 sp3 இருக்கும், இல்லைன்னா sp3 D2 இருக்கும். அப்படின்னா அது ஆக்டாஹெட்ரல் தான், ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரி. அந்த ஆக்டாஹெட்ரல் ஜியாமெட்ரியோடைய பிக்சர் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், FeCN6 2- FeF6 4- அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா அந்த பாயிண்டில் 3D 4s 4p அப்படின்னு சொல்லிட்டு. எப்போல்லாம் வரக்கூடிய லிகான்ஸ் எலக்ட்ரான்ஸை இந்த 3D ஷெல்லையும் 4sலையும் 4pலையும் ஃபில் பண்ணுதோ அந்த லிகாண்டுக்கு பேர் ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸ்ட்ராங் லிகாண்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ், அது ஏன் ஸ்ட்ராங் லிகாண்ட் சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் லேட்டராக இதே லெசனில். அந்த மாதிரி லிகான்ஸ் 3Dயும் 4s 4p இந்த 3 ஷெல்லில் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 3D ஆர்பிட்டால், 4sல இருக்கிற ஆர்பிட்டால், 4pல இருக்கிற ஆர்பிட்டால், இதெல்லாம் யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஹைபிரிடைசேஷனுக்கு பேர் இன்னர் ஷெல் ஹைபிரிடைசேஷன், இல்லை இன்னர் ஷெல், இல்லை ஸ்ட்ராங் லிகாண்ட் அந்த லிகாண்டுக்கு பேர். இப்போ அதுவே வெளியில் இருக்கிறதையும் எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 4s 4p 4d இதை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அவுட்டர் ஷெல், இல்லைன்னா வீக் லிகாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதனுடைய அப்ளிகேஷனில் இன்னும் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது வரிசையாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது இன்னர் ஷெல் ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னா என்ன மீனிங், நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக இங்கே 1, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எலக்ட்ரான், அதுக்கப்புறம் இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டு இப்படி ஃபில் பண்ணிட்டு வருவோம் 1 by 1. அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம், பேர் பண்ணுவோம் 3D ஆர்பிட்டாலில். அதே மாதிரி 4sல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறது எல்லாத்தையும் பேராக மாற்றிடும். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரான் இங்கே ஓடி போயிடும். ஸோ இந்த சிங்கிளாக இருக்கிறது எல்லாமே டபுளாக மாறிடும். சப்போஸ் இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து கூட ஜம்ப் பண்ணி இங்கே போகும். ஸோ சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் டபுளாக மாற்றிச்சு அப்படின்னா அந்த லிகாண்டுக்கு பேர் ஸ்ட்ராங் லிகாண்ட். அது யார் அந்த மாதிரிலாம் வேலையை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே இருக்குது நம்மக்கிட்ட, அதை அடுத்தது படிக்க போகிறோம். இப்போது நான் அவுட்டர் ஷெல்லுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல அந்த மாதிரி நடக்காது. சிங்கிளாக இருந்துச்சுன்னா சிங்கிளாக தான் இருக்கும். சிங்கிளாக இப்படி சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா சிங்கிளாக தான் இருக்கும். இது இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆகி டபுளாக மாறாது, பேர் ஆகாது, நோ பேரிங் டேக்ஸ் பிளேஸ். அதுதான் வீக் லிகாண்ட். எப்போ நோ பேரிங் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னா வீக் ஷெல்லாக இருக்கணும், இல்லைன்னா வீக் லிகாண்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷனாக இருக்கணும். இப்போது இந்த 4s 4p 4dக்கெல்லாம் என்னன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். n அப்படின்றது இங்கே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இல்லைன்னா பீரியட் நம்பர்னு சொல்லலாம். என்னன்றது இந்த 4 மீன் பண்ணுது. 4p 4d சொல்கிறேன், அதான் n.
அதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தியா, அதுக்கு பேர் n-1. ஸோ இது n-1 d ஆர்பிட்டால்னு சொல்லணும். இங்கே இருக்கிற டிக்கு பேர் nd ஆர்பிட்டால். அதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருப்போம் அந்த பாயிண்டில். nd அப்படின்னா வெளியில் இருக்கிறது, n-1ன்னா அதுக்கு உள்ளே இருக்கிறது, இன்சைடு இருக்கிறது. அதான் அதுக்கு மீனிங். Now let's talk about seventh point. Seventh point என்ன அப்படின்னா n-1 d ஆர்பிட்டால், அதுக்கு பேர் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இல்லைன்னா ஸ்பின் ஃப்ரீ பேர்டு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்ன்றது உள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 3D இருக்குது, அதுக்கப்புறம் 4s, அதுக்கப்புறம் 4p, அதுக்கப்புறம் 4dன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3D உள்ளே இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் n-1dன்னு சொல்லணும். இந்த 4D வெளியில் இருக்குல்ல, இதுக்கு பேர் ndன்னு சொல்லணும். n அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இல்லை பீரியட் நம்பர்னு சொல்லலாம். இங்கே n எல்லி 4 அப்படின்னா 4லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வந்துடும். ஸோ அதனால் இதுக்கு பேர் n-1 d ஆர்பிட்டால்னு மீன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் nd ஆர்பிட்டால் அப்படின்னு மீன் பண்ணுது. ஸோ n-1 d ஆர்பிட்டாலில் எப்போல்லாம் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுதோ அந்த காம்ப்ளெக்ஸ்க்கெல்லாம் நேம் என்ன அப்படின்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லணும். இல்லைனா லோ ஸ்பின் சொல்லணும். லோ ஸ்பின் அப்படின்னா இதில் எலக்ட்ரான் சிங்கிளாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டி ஆர்பிட்டால்னா 5 இருக்கும் இல்லையா, தனித்தனியாக இருக்கும். 1 2 3 4 5. லோ ஸ்பின்னுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப்னு வரணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸில் எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே பேர்டாக இருக்கும். அப்போது இது 2 இது 2 இது 2 இது 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் பேலன்ஸ் ஆகிடுது. கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுறதும் ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுறது பேலன்ஸ் ஆகிடும். அதனால் இதுக்கு பேர் ஸ்பின் பேர்டு அப்படின்னு சொல்லணும். தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பின் ஃப்ரீன்னு சொல்லணும். சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஸ்பின் பேர்டு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் இன்னர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறீங்களோ அப்போல்லாம் எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒன்றும் ஜோடி சேர்ந்துருக்கும். இதுக்கு பேர் பேர்டு அப்படின்னு சொல்லணும். இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் தான் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அப்போ டி ஆர்பிட்டால் யூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். எப்போல்லாம் டி ஆர்பிட்டால் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸஸ், இல்லைனா லோ ஸ்பின், இல்லைனா ஸ்பின் பேர்டு அப்படின்னு சொல்லணும். இது எப்போ பாசிபிள் அப்படின்னா ஸ்ட்ராங் லிகாண்ட் வந்தால் தான் பாசிபிள். ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லிகாண்ட் உள்ளே வரும்போது எலக்ட்ரான்ஸை, அதாவது டி பிளாக்கில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை பேர் பண்ண வைக்கும். டி ஆர்பிட்டாலில், டி பிளாக் எலமெண்ட்ஸில் டி ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஒன்று ஜோடி சேர வச்சு அப்படின்னா அந்த லிகாண்டுக்கெல்லாம் பேர் ஸ்ட்ராங் லிகாண்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தேதியில் படிக்க போகிறோம் இன்னும் டீப்பாக. இப்போ nd ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் அவுட்டர் ஸ்பியர்னு சொல்லணும். ஏன்னா அது வெளியில் இருக்குல்ல, அதனால் அதுக்கு பேர் அவுட்டர் ஸ்பியர்னு சொல்லணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் பார்த்தீங்கன்னா டியில் தனித்தனியாக இருக்கும். 1 2 3 4 5 தனித்தனியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் இங்கே இருந்தால் இங்கே ஓடிடும், போய் ரெண்டாக சேர்ந்துடும். இங்கே இருக்கிறது இங்கே ஓடி போய் ரெண்டாயிடும். ஆனால் இந்த கேஸில் எங்கே இருக்குதோ அது அங்கேயே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் அவுட்டர் ஸ்பியர் காம்ப்ளெக்ஸ்னு பேர். இல்லைன்னா ஐ ஸ்பின். ஏன்னா இது ஒரு ப்ளஸ் ஆப், 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 கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இல்லை தனியாக இருக்குது, ஸ்பின் இருக்குது இதுக்கு. அதனால் இதுக்கு பேர் ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த 7th பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் டு 8th பாயிண்ட். Complex with at least one unpaired electron is enough to explain magnetic nature. அப்படின்னா என்ன மீனிங்? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். எந்த ஆர்பிட்டாலில் வேணாலும் எடுத்துக்கலாம். அது டியாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, எஸ்ஸாக கூட இருக்கலாம், இல்லை பியாக கூட இருக்கலாம். அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் எங்கேயாவது எனக்கு சிங்கிளாக ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பேராமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லணும். இல்லை எல்லா இடத்துலையும் எலக்ட்ரான்ஸ் பேர்டாக இருக்குது, டபுளாக இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் கூட சிங்கிளாக இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் டயான்னு சொல்லணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த 8th பாயிண்டில். ஸோ காம்ப்ளெக்ஸ் வித் அட்லீஸ்ட் ஒன் அன்பேர்டுனா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். சிங்கிள் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேராமேக்னெட்டிக். எல்லாமே எனக்கு பேர்டாக இருக்குது அப்படின்னா அது டயாமேக்னெட்டிக். அதுதான் இந்த 8th பாயிண்ட். 9th பாயிண்டில் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்னா எதுன்னு சொல்கிறாரு? CN-, CO கார்போனைல், அம்மைன், இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகான்னு சொல்கிறாங்க. எப்பயுமே ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்றது தனித்தனியாக இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் ஒன்றா சேர்த்து பேர் பண்ணிடும். எப்போது லிகாண்டும் மெட்டலும் பாண்ட் பண்ணும்போது. ஸோ இது ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸுக்கு பேர் எப்போவுமே இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ், இன்னர் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ், இல்லை ஸ்பின் பேர்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லணும்.
அடுத்து 10th பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். கிரேட்டர் ஓவர்லாப்பிங் ஆஃப் லிகாண்ட் ஆர்பிட்டால் அண்ட் ஹைப்ரிடைஸ்டு மெட்டல் ஆர்பிட்டால். எப்போவுமே கிரேட்டர் பாண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எப்போல்லாம் இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களோ, கிரேட்டர் ஓவர்லாப்பிங் ஆஃப் லிகாண்ட் ஆர்பிட்டால் அண்ட் ஹைப்ரிடைஸ்டு மெட்டல் ஆர்பிட்டால் லீட்ஸ் டு கிரேட்டர் பாண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ ஓவர்லாப்பிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த பாண்ட் பிட்வீன் லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த 10th பாயிண்டில். ஸோ 10 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த தியரியும் விபிடி தியரின்னு சொல்கிறோம் இல்லையா, வேலன்ஸ் பாண்ட் தியரி, இதுவும் என்ன பண்ணல அப்படின்னா வெர்னஸ் தியரி மாதிரியே கலரை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் கலராக இருக்குது அப்படின்னு சொல்கிற கொஷனுக்கு இதில் ஆன்சர் இல்லை. அடுத்தது, it is explained about a spin only magnetic moment but not consider the other components of magnetic moment. magnetic momentனா ஜஸ்ட் ஸ்பின்னை மட்டும் சொல்கிறாங்க, எலக்ட்ரான் ஸ்பின்னை வச்சு சொல்கிறாங்க. இல்லை எலக்ட்ரான் சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா பேராமேக்னெட்டிக், எல்லாமே பேரடாக இருந்துச்சுன்னா டயாமேக்னெட்டிக், அவ்வளோதான் சொல்கிறாங்க. எலக்ட்ரான் ஸ்பின்னை வச்சு தான் சொல்கிறாங்க மேக்னெட்டிக் நேச்சரை. ஆனால் மற்ற சில விஷயத்தை பற்றி இது டிஸ்கஸ் பண்ணல. அதே மாதிரி it not provide a qualitative explanation of some complexes or innerன்னு சொன்னார். அதே மாதிரி சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொன்னார். அதுக்கு போதுமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. இப்போ இது பார்த்தீங்கன்னா FeCN6 4- இருக்குல்ல, இதனுடைய மேக்னெட்டிக் நேச்சர் டயான்னு சொல்கிறாரு. இதனுடைய மேக்னெட்டிக் நேச்சர் பார்த்தீங்கன்னா பேரான்னு சொல்கிறாரு. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்னர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அவுட்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் இன்னர் சொல்கிறோம், இதை ஏன் அவுட்டர் சொல்கிறோம், கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல அவர். ஸோ இதெல்லாம் லிமிட்டேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.